Hi friends, welcome to IT Board. இன்னைக்கு இந்த செஷனில் நம்ம SQL Server வந்து மெர்ஜ் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். மெர்ஜ் ஸ்டேட்மெண்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, ஒரு ரெண்டு டேபிளில், அதாவது டார்கெட் டேபிள்னு ஒன்று, சோர்ஸ் டேபிள்னு ஒன்று, ரெண்டு டேபிளுக்குள்ளே இருக்கக்கூடிய கண்டிஷனை செக் பண்ணி இந்த டார்கெட் டேபிளில் அப்டேட் பண்ணவோ, இன்சர்ட் பண்ணவோ, இல்லை டெலீட் பண்ணவோ முடியும் இந்த மெர்ஜ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி. So that we can perform updation, modification, deletion and insertion in the target table. So அதுதான் நம்ம சிம்பிளான எக்ஸாம்பிளோட இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ரெண்டு டேபிளுக்குள்ள ரிலேஷன்ஷிப் கண்டிஷனை பேஸ் பண்ணி என்ன மாடிஃபிகேஷன்ஸ் வேணாலும் அந்த டார்கெட் டேபிளில் பண்ண முடியும் ஒரே ஸ்டேட்மெண்ட்டில். ஸோ அதுக்கு தான் அந்த மெர்ஜ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் ஆகுது. சிம்பிளான எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இங்கே ஐட்டம் ஸ்டாக், அதாவது ஸ்டாக் டேபிள்னு ஒன்று ஸோ கிரியேட் பண்ணியாச்சு. அது என்ன இருக்குன்னா, இந்த ஐட்டம் அண்டு அதுக்கு எவ்வளோ ஸ்டாக் இருக்குங்கிற மாதிரி இருக்குது. ஐட்டம் சேல்ஸ் டேபிள்னு ஒன்று. ஸோ இந்த ரெண்டு டேபிளை வச்சு தான் நம்ம அதை செக் பண்ண போகிறோம். அதாவது இது வந்து ஸ்டாக் டேபிள், இது சேல்ஸ் டேபிள். ஸோ இது ரெண்டுக்கும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஜென்ரலாகவே வந்து சேல்ஸ் பண்ணிட்டா ஸ்டாக் வந்து அப்டேட் ஆகும். இப்போ இங்கே 10 பென் இருக்குது, நம்ம 5 சேல்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே ஸ்டாக் வந்து 5 மாறணும். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இப்போ இந்த மெர்ஜ் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்ளை பண்ண போகிறோம். மெர்ஜ் இது சின்டாக்ஸ். மெர்ஜ் இந்த டேபிள் டார்கெட் டேபிள் ஐட்டம் ஸ்டாக், அதுக்கு ஒரு அலையாஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கிறோம் யூஸிங் ஐட்டம் சேல்ஸ். இதுதான் சோர்ஸ் டேபிள். ஸோ இதை வச்சு தான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். இது சின்டாக்ஸ். இது ரெண்டுக்கும் உள்ள உண்டான ரிலேஷன்ஷிப் ஐடி வந்து ஐட்டம் ஐடி அண்ட் ஐட்டம் ஐடி. ஸோ இது வந்து நம்ம அதுக்குள்ள உண்டான ரிலேஷன்ஷிப் கண்டிஷன் அண்ட் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கோம், அசைன் பண்ணியிருக்கோம். ஸோ தென் வென் மேட்ச்டு, தென் ஸோ இந்த கண்டிஷன் மேட்ச் ஆகிற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா, அப்டேட் set i1 dot stock is equal to i1 dot stock minus i2 dot quantity. ஸோ இந்த மாதிரி கொடுக்குறோம். ஜென்ரலாக ஒரு அப்டேட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது நம்ம அந்த டேபிள் நேமை நம்ம இங்கே மென்ஷன் பண்ணுவோம் இந்த இடத்துல. ஸோ இங்கே நமக்கு தேவையில்லை, ஏன்னா டிஃபால்ட்டாகவே அது அந்த டார்கெட் டேபிள் தான் எடுத்துக்கிறோம். அப்டேட்டு அந்த ஐட்டம் ஸ்டாக் செட் அந்த அலையாஸ் நேம் சொல்லிடுறோம். ஸோ இங்கே நம்ம செமிகோலன் கொடுத்துட்டோம்னா இந்த மெர்ஜ் ஸ்டேட்மெண்ட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு தான் அந்த செமிகோலன் கொடுப்போம். ஸோ இங்கே வந்து செலக்ட் ஸ்டாக் ஃப்ரம் ஐட்டம் ஸ்டாக் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ என்ன நடக்கும்னா, மேட்ச் ஆகிற கண்டிஷன்ஸுக்கு இந்த குவான்டிட்டி இங்கே அப்டேட் ஆகிடும். ஸோ இங்கே 5ங்கிறது வந்துடும், இங்கே 6ங்கிறது வரும், இங்கே 24ங்கிறது வரும். எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நமக்கு அப்டேட் ஆகும். ஸோ இதே நான் திரும்ப ரன் பண்ணுறேன். ஸோ குவான்டிட்டி வந்து 0 ஆகிடும், -8. ஸோ இந்த மாதிரி போகுது. ஏன்னா திரும்ப இன்னொரு சேல்ஸுங்கிறது வந்துடுச்சுன்னா, ஸோ அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, வென் மேட்ச்டு அண்டு ஒரு கண்டிஷன் வந்து செக் பண்ணுறேன், i1 டாட் ஸ்டாக் மைனஸ் i2 டாட் குவான்டிட்டி. இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ங்கிற பட்சத்தில் என்ன ஆகும்னா, அப்போ வந்து ஸ்டாக் வந்து மைனஸில் போகுது. ஸோ அது நமக்கு தேவையில்லை அப்படின்னா டெலீட். ஏன்னா 0ன்ற ஸ்டாக்கு நமக்கு தேவையில்லை அப்படிங்கும்போது அந்த ரோவை டெலீட் பண்ணிடலாம். ஸோ இந்த கண்டிஷனை திரும்ப வென் மேட்ச்டுன்னு இருக்கிற பட்சத்தில் மட்டும் இதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். அதாவது ரெண்டும் மேட்ச் ஆகி இருக்கணும் அண்டு இந்த மாதிரி கண்டிஷன் இருந்துச்சுன்னா i1 ஸ்டாக் மைனஸ் i2 அந்த சேல்ஸ் குவான்டிட்டியை செக் பண்ணி பார்த்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா அந்த ரோவை டெலீட் பண்ண சொல்லிடுறேன் டார்கெட் டேபிளில். ஸோ இங்கே நம்ம வேறு அந்த டார்கெட் டேபிளை மென்ஷன் பண்ண வேண்டியது கிடையாது. ஸோ இப்போ இப்படி கொடுத்தோம்னா, ஸோ பார்த்தீங்கன்னா அந்த 0 போயிடுச்சு, -8ம் போயிடுச்சு. இந்த டேபிள் அப்டேட் ஆகுது. அடுத்த திரும்ப எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸ்டாக் வந்து குறையுது, திரும்ப பண்ணுறேன், 0 ஆகவோ இல்லை -ஆகவோ ஆயிடுச்சு, அதனால ஸ்டாக் இல்லை. ஸோ இப்போ இதுலேயே இன்செட்டுக்கும் எப்படி பண்ணுறது அப்படின்னா, வென் நாட் மேட்ச்டு. ஸோ இப்போ எல்லாமே டெலீட் ஆகிடுச்சு.
எல்லாமே delete ஆனதுக்கப்புறம் அதில் ரெக்கார்டே இல்லை, ஆனால் திரும்ப நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறோம். இங்கே என்ன பண்ணுறோம், இன்சர்ட் பண்ணுறோம். திரும்ப ஜஸ்ட் சும்மா இன்சர்ட் ஐட்டம் ஐடி ஐட்டம் நேம் ஸ்டாக், அதாவது டார்கெட் டேபிளில் நம்ம டேபிள் நேம் மென்ஷன் பண்ண வேண்டியதில்லை. வேல்யூஸ் ஃப்ரம் I2ஓட ஐட்டம் ஐடி அண்டு அது வந்து ஐட்டம் நேம் இந்த சேல்ஸ் டேபிள் இல்லை, அதாவது சோர்ஸ் டேபிளில் ஐட்டம் நேமே இல்லை. ஸோ ஜஸ்ட் சும்மா ஐட்டம் ஐடி வந்து இன்டிஜரு, ஸோ அதை கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நேம் கிடச்சிருச்சு. குவான்டிட்டி வந்து I2ஓட அந்த குவான்டிட்டி ப்ளஸ் ஒரு 100 சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த செமிகோலன் இங்கே போட்டுடுறோம், இங்கே போட்டதை எடுத்துடும். ஸோ இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனே நாட் மேட்ச்சு தான், ஏன்னா அந்த டேபிளில் ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லை. ஸோ வந்து இன்செர்ட் ஆகிடுச்சு 105, 114, 120. திரும்ப நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறோம். புரியுது, கண்டினியூஸாக எக்ஸிக்யூட் பண்ணிகிட்டே இருக்கேன். ஒரு ஸ்டேஜில் மைனஸில் போது ஒரு ரெக்கார்டு டெலீட் ஆகிடுச்சு, திரும்ப அது 100க்கு மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி அந்த மெர்ஜ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி அந்த டேபிளில் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கிறதுக்கோ அப்டேட் பண்ணிக்கிறதுக்கோ டெலிட் பண்ணிக்கிறதுக்கோ நம்ம எழுதிக்கிற முடியும் ஒரே ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ணி. ஸோ நமக்கு டெவலப்மெண்ட்டில் தேவைங்கிற இடத்துல இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டோன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம இதை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான மாதிரி அப்டேட் பண்ணிக்கவோ மாடிஃபை பண்ணிக்கவோ முடியும். ஸோ இந்த டாபிக் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் யூ லைக் திஸ் செஷன், ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். Thank you, friends.